ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் மனசு குளிரும்படி உனக்கான ஒன்றை உன்னிடமே வந்து ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. நேத்துங்கிற நாள நீ கடந்து வந்துட்ட, நாளைங்கிற நாள என் கையில ஒப்படைச்சிருக்க. அப்புறம் என்ன யோசிக்கிற? இன்றைய நாளை நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. இனி வரும் காலம் என்பது என் பொறுப்புல நீ விட்டிருக்கும் போது எதுவுமே தவறாக நடக்க விட மாட்டேன். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் முடிஞ்சு போய் உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக, உன்னுடைய இறைபக்தியின் மூலமாக, நீ என் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்திருந்ததின் மூலமாக உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் என் செல்லமே. எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காம துணிவோடு தைரியமாக காரியத்தை செய்ய தொடங்கு. புதுசாக உன்னை செய்ய ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு தடையோ தடங்களோ பிரச்சனையோ வரத்தான் செய்யும். ஆனால் நீ நம்பிக்கையோடு முன்னெடுத்து போய் முன்னேறி நகர்ந்து போனினா உன் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. வேதனைகள் பலவற்றை கடந்து நீ வெற்றி பெற வேணும்னு நினைக்கிற. ஆனாலும் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் உன்னை துரத்துதே. என்ன செய்ய போறோன்னு யோசிச்சு கவலைப்படாத. எடுத்த செயலை செஞ்சு முடிச்சே தீருவேன்ற பிடிவாத குணத்தோட வைராகியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு வேறு யாராவது ஒருத்தவங்க வருவாங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்திவிடு என் செல்லமே. உனக்காக உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீதான் முயற்சி செய்யணுமே தவிர வேறு யாரும் வந்து துணையா ஆதரவா நிற்க மாட்டாங்க. நீ ஒரு முறை தோற்று விட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்க நீ செய்கிறதெல்லாம் தப்பாகவே இருக்குதுன்னா அதற்கு நீ மட்டும்தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உன் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிக்காம எது தேவையோ எது நடக்கணும்னு யோசிக்கிறியோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அதுதான் உன் வாழ்க்கையில நீ முன்னேறி போறதுக்கு தேவையான ஆற்றலை உனக்கு கொடுக்கும். நீ என்ன சொல்ல விரும்பினாலும் சரி, உனக்கு முன்னால யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக துணிவாக சொன்னீனா அது எல்லாருக்குள்ளும் சரியாக போய் சேரும். அதை விட்டுட்டு யாருக்கிட்டையாவது எங்கேயாவது எல்லாரும் முன்னாலேயும் பேசணுன்ற சூழ்நிலை வரும்போது ரொம்ப தயங்கி தயங்கி பயந்து நம்ம சொல்றது சரியா இருக்குமா, நம்ம சரியா சொல்றோமா, நம்ம சொல்றதை இவங்க சரியா புரிஞ்சுக்குவாங்களான்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காத. நீ எந்த விஷயத்தை பற்றி பேச வந்தாலும், எந்த விஷயத்தை பற்றி எடுத்து சொல்ல வந்தாலும் உன் கண் எதிரில் யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக சொல். எந்த செயலிலும் நீ நம்பிக்கை இழக்காமல் செய்தால் மட்டும்தானே அது உனக்கு வெற்றியை தரும். அதே போல எந்த சூழ்நிலையிலையும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துடக்கூடாது. உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நானே நேரில் வந்தாலும் பயன் இருக்காது. முதல்ல நீ உன்னை நம்பணும். உன்னால் இதை சரியா செய்ய முடியும், உன்னால் இதை சரியா சொல்ல முடியும், உன்னால் இந்த காரியத்தை முழுவதுமாக முடிக்க முடியும்னு நம்பிக்கையோட வேலை செய். எல்லாருக்குமே நேற்றைய நாள் போலதான் இன்றைய நாளும் கழிகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புது விஷயங்களை நான் நடத்திக்கிட்டு தான் இருப்பேன். நீயும் உனக்குன்னு ஒரு ஆசையோடும் லட்சியத்தோடும் முன்னேற நினைக்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கான விஷயத்தை நான் நிறைவேற்றாம விட்டுடுவேனா என்ன? உன் தோல்விகளை எல்லாம், நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் உன் இதயத்துக்கு எடுத்துட்டு போகாம, இதயத்துக்கு பாரத்தை கொடுத்து மனசுக்கு துக்கத்தை கொடுக்காம வெற்றிகளை எப்போதும் அடைவதற்கு வேலை செய்ய முயற்சி செய். துக்கமும் துயரமும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யும். ஆனா அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெற்றியை எப்படி எட்டி பிடிப்பாய்? வாழ்க்கையில் உனக்கான இலக்குகளை அடைய நீ பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டினா போற பாதையில உனக்கு பயமே இருக்கக்கூடாது. உனக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி, நீ யாரையும் எதையும் சொல்லாம, யாரையும் கண்டுக்காம மௌனத்தோடும் பொறுமையோடும் போய்கிட்டே இரு. எப்போதுமே கொஞ்சம் வறுமையோடு இருந்தினா அந்த பொறுமையே உன் எதிரியை அச்சுறுத்தக்கூடிய ஆயுதமாக மாறும். சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறவன எதிரில் இருக்கவே சரியா கண்டுபிடிச்சிருவான் இவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு. ஆனா எப்பவுமே பொறுமையா இருக்கிறவங்களோட பலத்தையும் பலவீனத்தையும் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. நீயும் பொறுமையாக இருந்து உனக்கான காரியங்களை சாதிக்க தயாராகு. நீ செய்யக்கூடிய, நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும்
உனக்கு நிச்சயமாக நான் வெற்றியை தருவேன்.